சுவாமியோட அபிஷேக நீர் போகிற அந்த வழியை பாருங்கள். நந்தி வாயிலேருந்து அந்த தண்ணி வழிகிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. அடுத்தது காலபைரவர் சன்னதி, பக்கத்தில் நவகிரக சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் ஒரு பெரிய மணி இருக்குது. அந்த மணிக்கு மட்டுமே தனியாக இவ்வளோ அழகாக ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அது அவ்வளோ கலைநயத்தோடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்தது இது கோவிலுடைய கொடிமரம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணும் பொழுது அங்கே எப்படி பண்ணணும், லேடிஸ் எப்படி பண்ணணும், ஜென்ட்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதையும் ஒரு சிற்பமாக வச்சு காமிச்சிருக்காங்க அழகாக. நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது சண்டே அன்னைக்கு தான். பொதுவாக சண்டேஸில் பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை, மக்களுடைய நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஏரியாலையும் அதை சுற்றியுள்ள மக்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலை பற்றி தெரியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுடைய அழகையும் இங்கே சிவபெருமானையும் தரிசிக்க வாங்க.